தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளிலும் கூட இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் ஒரு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்னால் ஜெபிக்கணும். ஆண்டவராய் தேவனே, ஸ்தோத்திரப்பா, நமக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே, இந்த பூலக வாழ்க்கையில் இம்மட்டும் எங்களுக்கு நீர் அருளி வந்த நன்மையான ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. ஓ தேவனே, துதிக்கிற மாதிரி திறந்தங்கள் ஆத்மா பிழைக்க செய்தீர் ஆண்டவரே. தேவனே, துதிக்கிற உண்மை காணக்கூடாமல் இருந்த எங்களுடைய கண்களை திறந்தீர் சுவாமி. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தா, பக்தன் சொன்னது போல நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி கண்களை திறந்திடணும் என்று வேண்டிக் கொண்டது போல ஆமீன் கர்த்தாவே. தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய கண்களையும் உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியத்தக்கதாக கண்களை திறந்தபடினால் ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. இப்படி கொடுத்த வார்த்தையை எடுத்துரைக்க வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீ நாவிலிருந்து பேசும் வார்த்தைகள் கர்த்தாவே மக்களுடைய உள்ளங்களில் ஆழமாய் பதியட்டும். கர்த்தாவே, கிருபை இது ஆவியாகும் ஜீவனாக இருக்கிறபடினால் அந்த பிரகாரம் செயல்படட்டும். கிருபைதாரம் ஏற்றுக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற வேத வாக்கியம் என்னவென்றால், தேவன் நமக்கு தருகின்ற பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் சுருக்கமாய் தியானிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய சமுதாயம் தேவனை மறந்து தேவனுடைய வழியை விட்டு விலகி ஆபத்தான வழியில் சென்று கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வார்த்தைகளின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நாம் நல்வழிப்படுத்தி அவர்களை நிச்சயத்துக்கு நடத்தணும். தேவனது குழந்தைகளை நமக்கு தந்த நோக்கம் நிறைவேறணும். ஒரு நாள் வயதுக்கு வந்த பிள்ளைக்காக ஒரு வீட்டில் ஆசீர்வாத கூட்டம் வைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு போவதற்காக நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை என்னென்றால், ஆலோசனை கொடுப்பது பிள்ளைக்கு அல்ல, பெற்றோர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பது, அதாவது தாய்க்கு ஆலோசனை கொடுக்கணும். அந்த தாய் தான் பெண் பிள்ளைகளை சரியாக வழிநடத்த வேண்டும். ஆனபடினால் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை சீர்படுத்தி சின்ன வயதிலிருந்தே அவர்களை சரியான வழியிலே நடத்த வேண்டும். ஆனபடினால் பெற்றோர்களுக்கு ஆலோசனை கொடு என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் இங்கே பக்தனாகிய சாலமோன் சொல்கிற ஒரு வேத வாக்கியத்தை நாம் கவனிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே பக்தன் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்போம். வாசிக்கலாம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீ சின்ன வயதிலே பிள்ளையாக இருக்கும் போது சின்ன பிள்ளைதானே கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்தால் சரியாயிடும். இப்போ ஒன்று நம்ம அதற்கு அப்படி ஆலோசனை கொடுக்கண்டாம். அது மேலே அது ஆசைப்படுது அல்லவா, அனுபவிச்சுட்டு போட்டோம். அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு, விவரம் வந்த பிறகு அது சரியாயிடும் என்று சொல்லி பிள்ளைகளை கெடுக்கிற, அதாவது உலகத்தில் நாம் இருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால அதாவது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னென்றால், அதாவது பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழி, 2 வழிகள் இருக்கின்றது. ஆனபடினால ஒன்று நித்தியத்துக்கு நேராக போகிறது, இன்னொன்று மரணத்துக்கு நேராக போகிறது. ஆண்டவர் சொன்னார், 2 வழிகளை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒன்று ஜீவ வழி, ஒன்று மரண வழி என்று சொன்னார். ஆனபடினால நம்முடைய பிள்ளைகள் இந்த ஜீவ வழியில் நம்முடைய பிள்ளைகளை நடத்தணும். தேவனுக்கு மகிமை. ஜீவ வழியில் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு நாம் மாதிரியாக நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறவர் முன்னாலே போகணும்,
நடக்கிறவர்கள் பின்னாலே போகணும். அதே மாதிரி அதாவது பிள்ளைகள் நல்வழிப்பட வேண்டும் என்றால், நல்ல பிள்ளைகளாக நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும் என்றால், முதலாவது பெற்றோர்கள் அதை உடையவர்களாக இருக்க வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்கிறார் பாருங்க, 139வது சங்கீதத்தில் 24வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே பக்தன் இப்படி ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியில என்ன நடத்துங்கிறதாவே வேதனைக்குரிய ஒரு வழி இருக்கிறது, நித்திய வழி ஒன்று இருக்கின்றது என்று நான் அறிவேன். அப்படினால என்னை இந்த வேதனை உண்டாக்கும் வழியிலே நடக்க விடாமல், அதாவது நித்திய வழியிலே நீர் என்ன நடத்தும் என்று இங்கே பக்தன் வேண்டிக் கொண்டதை நாம் காணுகிறோம். இந்த நித்திய வழியிலே ஒரு தகப்பன் ஒரு தாய் பெற்றோர்கள் நடக்கும்போது, அதாவது சின்ன வயதிலே பிள்ளைகளும் அது அடிச்சோழர்களை பின்பற்றுவார்கள். இதான் நடத்த வேண்டிய முறை என்று நாம் காணுகிறோம். என்று கம்பெடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்ய மாட்டார் அப்படி இல்லை. அது நடத்துகிற முறை இல்லை, அது உண்டு. ஆனால் அடிக்கடி மீறல் பண்ணினால் உண்டு. ஆனால் அது சரியான காரியம் என்ன என்றால், நாம் முதலாவது அந்த நித்திய வழியிலே நடக்கணும். நடந்து அவைகளை பிள்ளைகளுக்கு மாதிரியாக காட்டணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அம்மாவை பாரு, அப்பாவை பாரு. அதாவது குறிக்கப்பட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணுகின்றோம். அதாவது அனாவசியமான காரியங்களுக்கு நாங்கள் இடம் விடாமல் வாழ்கின்றது நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, நீங்களும் பெற்றோர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி, அதாவது மாதிரி காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வழி இங்கே சங்கீதக்காரன் இன்னும் சொல்லும்போது 143வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கும் போது அவர் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார். செம்மையான வழி என்றும் இருக்கிறது. வாசிக்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பரிசுத்தாய் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை கேளுங்கள். பரிசுத்தமான தேவனை அறிந்து அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கேளுங்கள். அதாவது ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவியானவர், எனக்குள்ள வந்திருக்கிறவர் நல்ல ஆவியானவர். 2 ஆவி உண்டு, ஒன்று கெட்ட ஆவி. அந்த ஆவி மனிதனை பிடித்து கொண்டால் அவனை கெட்ட வழியிலேயே நடத்தும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் நல்ல வழி ஒன்று இருக்கிறது, அதாவது அந்த வழியில் நடத்துவது நல்ல ஆவியானவர். அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வகைகளை அதாவது நமக்கு தருகின்றவர், அதிலே நம்ம நடத்துகின்றவர் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படினால அதாவது என்னை செம்மையான வழியிலே என்னை நடத்தும். அப்படி நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று பக்தன் வேண்டிக் கொள்கின்றார். பெற்றோர்களே கவனியுங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இளம் வயதிலேயே, அதாவது அவர்களை நடக்க வேண்டிய ஒரு வழி உண்டு, அது ஜீவ வழி, அது நித்திய ஜீவ வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் அதை உலகத்தில் இருக்கும்போது வாழ்ந்து காண்பித்தார் என்று நாம் காணுகிறோம். சின்ன வயதிலேயே அவர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களுடைய கைகளிலிருந்து அவர் வளர்ந்தார். அது உலகத்திற்கு மாதிரி காண்பிப்பதற்காக என்று நாம் காணுகிறோம். பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் தெய்வீக வழியை, ஜீவ வழியை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அவர்கள் முதலாவது அந்த வழியில் நடக்கணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே வேதனை உண்டு ஆக்கிற வழியில் என்னை விட்டுவிடாதிரும், மீறுதலின் வழியை விட்டுவிடாதிரும், உமக்கு பயப்படாத குணத்தை என்னை விட்டு மாற்றிவிட்டு என்னை நித்திய ஜீவனுக்கு நேரான வழியில் என்னை நடத்தும் ஐயா என்று அதாவது வேண்டிக் கொள்ள வேண்டும். நாம் கேட்கிறவைகளை தருவார். நலமானவைகளை நாம் கேட்கும் போது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வோம். ஆனபடினால் அன்பானவர்களே, நமக்கு தருகிற பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் அல்ல என்று முதல்ல தெரிய வேண்டும். அவருடைய மாம்சத்தில் அது பிறந்திருந்தாலும் பிள்ளைகள் மனிதனால் உருவாக்கி பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதாவது தேவன் கொடுக்கிற ஒரு ஈவு என்றுதான் பிள்ளை பற்றி சொல்லி இருக்கிறது. அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும்
பலன். அப்படினால் அப்படி என்றால் அவர்தான் தருகின்றார், அவர்தான் பிள்ளைகளை கொடுக்கின்றார் ஒழிய மனிதன் அல்ல. அது நம்முடைய கரத்தில் கொடுக்கிறார். எதற்காக? இந்த ஆத்துமாக்களை, இந்த பிள்ளைகளை, அதாவது சரியான வழியிலே அவர்களை, அதாவது நடக்க வேண்டிய ஜீவ வழியிலே, செம்மையான வழியிலே, நல்ல வழியிலே அவர்களை நடத்துவதற்கு நம்முடைய கையிலே கொடுக்கிறார். அவர்களை வளர்த்து விட வேண்டியது நம்முடைய கடமை. அதான் 127 சங்கீதம் 4வது வாக்கியத்தில், அதாவது நான் வாசிக்கிறோம் அல்லவா, பிள்ளைகள் யாரால் கிடைக்கிறது? மனிதனால் கிடைக்கிறதா? இல்லை. மனிதனால் கிடைக்கிறதாக இருந்தாலும் அந்த ஈவை கொடுப்பது கர்த்தர் தான். வாசிப்போம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள் நமக்கு கொடுக்கிற பிள்ளைகள் யார்? பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். நம்முடைய கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். அந்த பலன் வெளிப்பட்ட பிறகு அது சின்ன வயதிலேயே அவனை நடக்க வேண்டிய வழியிலேயே நடத்தணும். விட்டுவிட்டால் அந்த காரியம் நம்மிடத்தில் தான் கேட்கப்படும். அந்த பாவம் நமது மேல்தான் சுமரும். அது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், அவைகளை தேவனுக்கு பிரியமாக வளர்த்து விட வேண்டும். அதற்கு அரிய நிலையில் நாம் பக்குவப்பட வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை நித்திய வழியில் நடத்தும் ஐயா, அதை செம்மையான வழியில் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் செம்மையான வழியில் நடக்கணும். என்னுடைய வார்த்தைகள் செம்மையாக இருக்கணும், என்னுடைய உடனடைகள் செம்மையாக இருக்கணும், என்னுடைய பழக்க வழக்கங்கள் செம்மையாக இருக்கணும், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் செம்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும். அதை என்னுடைய பிள்ளைகள் பார்த்து அவர்கள், அதாவது நடக்க வேண்டிய வழி இதுதான், அம்மா அப்பா சென்ற வழி என்று அந்த வழியை அவர்கள் பின்பற்றுவதற்கு நீங்கள் காரணமாயிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிகிறேன். அதாவது மனவா என்று ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதனுடைய மனைவிக்கு நீண்ட நாட்களாய் குழந்தைகள் இல்லை என்று நாம் காணுகிறோம். ஒரு நாள் அவள் வயல்வெளியில் இருக்கும்போது ஒரு தூதன் அங்கே தோன்றினார். அங்கே தோன்றி அவளுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, இப்படி உன்னுடைய வயிற்றிலே ஒருவன் பிறப்பான், அவன் பெரிய பராக்கிரமனாக இருப்பான், நீ உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள், அந்த பிள்ளை உன்னுடைய வயிற்றிலே உற்பத்தியானதில் இருந்து இன்னெல்லாம் சாப்பிடாது, இப்படி நடந்து கொள், பரிசுத்தமாய் சுத்தமாய் உன்னை வைத்துக்கொள் என்று ஆலோசனை அருளப்பட்டது. அப்படி இருக்கும்போது கணவனுக்கு அறிவித்தால், கணவனும் அதை கேட்டு, ஆண்டவரே, எனக்கு ஒரு நாள் தரிசனமாக மாட்டீரா என்று கேட்ட மாத்திரத்தில் திரும்ப அந்த மனைவிக்கே தரிசனமானார் தூதன். தரிசனமானி அவனுடன் ஓடி வந்து, அன்று எனக்கு தரிசனமான, எனக்கு சொன்ன அதே தூதன் வந்திருக்கிறார் என்று கணவனை அழைத்து கொண்டு வரும்போது ஒரு ஓடோடி வந்து அவர் கேட்கிறார், பாருங்க, நீர் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்கிறீரே, அந்த பிள்ளை எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியாது, இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லை, நீர் கொடுக்க போகிறீர், அப்படினால அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும், எப்படி அதை அதாவது வழி நடத்தணும் என்று எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டதாக நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பிள்ளை கிடைக்கிறதுக்குள்ளே அவர் ஒரு தெய்வீக மனிதன் ஆனபடினால நீர் அந்த பையன் ஒரு விசேஷத்தவனாக இருப்பான், ஒரு பராக்கிரமனாக இருப்பான் என்று சொன்னீரே, ஆனபடினால் அவனை எப்படி நடத்தணும், எந்த வழியிலே நடத்தணும் எனக்கு சொல்லித்தாரும் என்று கேட்டார். அருமையானவர்களே, பிள்ளைகளை உடையவர்களே, நீங்களும் ஆண்டவரிடத்தில் இப்படியே கேளுங்கள், மனிதனிடத்தில் கேட்காதீர்கள். பிள்ளை வளர்ந்துட்டான், எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், அவர் எந்த கோர்ஸ் படிக்க வைக்கலாம் அப்படின்றால் எதிர்காலம் அவனுக்கு எப்படி இருக்கும், இதல்ல கேட்க வேண்டியது எந்த வழியில் நடத்தணும், ஆண்டவரே அவனை எந்த வழியில் நடத்த நீர் விரும்புகிறீர் என்று நாம் கேட்க வேண்டும். அந்த வழியிலே நடத்த வேண்டும். அந்த வழியில எல்லாம் உண்டு. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம், இந்த புலகத்துக்குரியவைகள் எல்லாம் அதோடு கூட கொடுக்கப்படும், அதோடு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்னதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய ஜீவபாதையில் நடந்தவர் ஒரு கெட்டு போகவில்லை, சந்ததிகள் கெட்டு போகவில்லை என்று நாம் காணுகிறோம். அதுதான் பக்தன் தாவீது ராஜா சொன்னார், நான் இளைஞனாக இருந்தேன், இப்படி முதிர் வயதுள்ளவன் ஆனேன், ஆனால் ஒன்று நான் காணவில்லை. என்னென்றால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து தெரிந்ததை நான் கண்டதே இல்லை.
என்று அவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் நீதியுள்ள வாழ்க்கை செய்து அவருடைய பிள்ளைகளை அதிலே அவர் நடத்துவானால் அவர் ஒருபோது மற்றவர்களிடத்திலிருந்து உதவிதாரங்கள் என்று கையேந்த மாட்டார்கள், கையேந்த விடமாட்டார். அவர்கள் அதாவது உலகத்தில் கைவிடப்பட்டவர்களைப் போல காணவும் பட மாட்டார்கள், அவர்கள் மேன்மைக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று இறைவசனம் சொல்கின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிகள் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் அவன் நடந்து விட்டால் அவனுடைய குடும்பம் பரலோகமாக ஆகிவிடும், அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் இப்படி இருப்பார்கள் என்று 128ஆம் சங்கீதத்தில் 3 முதல் 5 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இங்கே இறைவனுடைய வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. இங்கே நான் பார்க்கலாம், அங்கே ஒரு குடும்பத்தை நான் பார்க்கிறோம். 1 கூட வாசினார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுடைய மனைவி அவனுடைய வீட்டோரத்திலே கனிதரும் திராட்சை கொடிகளைப் போல இருப்பாள் என்று சொல்லியிருக்கின்றது. தேவனுக்கு மகிமை. பிள்ளைகள் பந்தியை சுற்றில ஒலிவ மர கன்றுகளைப் போல செழுமையாக அருமையாக பெற்றோர்களுக்கு இன்பமாக இருப்பார்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது. அதுபடியினால் எனக்கு கர்த்தர் போதித்த காரியம் என்றால் பெற்றோர்களுக்கு ஆலோசனை கொடு என்று சொன்னார். அதுபடியால் கர்த்தருக்கு பயப்படணும். பயப்படுகிறது என்றால் ஏதோ ஆலயத்துக்கு போனோம், இப்படி செய்தோம், குடும்ப ஜெபம் பண்ணினோம், இது மட்டும் இல்லை, அவருடைய வழியில் நடக்கணும். அவருடைய வழியில் நடக்கணும். ஆண்டவரே செம்மையான வழியில் என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் வேண்டிக் கொண்டார். நித்திய ஜீவ பாதையில் என்னை நடத்தும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது என்னுடைய பிள்ளைகளையும் நான் இந்த வழியில நடத்த முடியும், அவர்களும் என்னை பார்த்து என்னை பின்பற்றி இந்த வழியில் வருவார்கள் என்று ஆண்டவரிடத்தில் அவர் வேண்டிக் கொண்டார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. பெரியவர்கள் ஆகும்போது அதாவது அவர்கள் எங்கே கேட்கிறார்கள்? ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே எனக்கு பிள்ளைகளை கொடுத்தீரு, தேவர்களை எப்படி நான் மேற்கொண்டு வளர்க்கணும், எப்படி நடத்தணும் என்று அவர் வேண்டிக் கொண்டார் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு சில குடும்பங்கள் எனக்கு தெரியும். அவர்கள் பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவரே என்ன செய்யணும் ஐயா, என்ன நீர் கொடுத்தீர், இந்த சுதந்திரங்களை, இந்த கற்பதன்கனி நீர் தந்தீர், இதை எப்படி நடத்தணும், எப்படி நடத்தணும் சொல்லித்தாரும் என்று கேட்டு அப்படி செய்தவர்கள் மேன்மடைகிறார். எங்களுடைய ஊழிய காலத்திலேயும் அப்படியே உண்டு. இல்லையா? தேவனுக்கு மகிமை. அநேக இன்ஜினியரிங் காலேஜில் நம்முடைய வேலை இருந்தது. அவர்கள் அதாவது அவ்வளவு புனிதமாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு நாம் அந்த வழியை காட்டினோம். தேவனுக்கு மகிமை. அந்த நித்திய வழியை காண்பித்தோம் அவர்களுக்கு, அதாவது செம்மையான வழியை அவர்களை காண்பித்தோம். வாலிப வயதுதான் தடுமாடும் வயது, வாலிப வயதுதான் மரணத்தின் பாதையை நோக்கி பார்க்கக்கூடிய வயது. அதில் இழுத்து செல்லும். அதாவது 2 வழி, ஒரு வழியை ஜீவ வழியை விட்டு விட்டால் அடுத்த அந்த வழிதான். அந்த வழியிலே சென்றால் அது மரணத்துக்கு நேராக, 2ஆம் மரணத்துக்கு நேராக அக்கினியும் கடலும் எரிகிற இடத்திற்கு அங்கே கொண்டு போய்விடும். அப்படினால இந்த வாலிப வயதில் நீங்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்பட்ட 2 வழிகள், அப்படினால உங்களுக்கு நாங்கள் காண்பிக்கிற இந்த ஜீவ வழியை, இந்த செம்மையான வழியை பின்பற்றுங்கள் என்று கற்றுக் கொடுத்த போது அப்படியே செய்தார்கள், அப்படியே செய்தார்கள். இன்னும் அப்படியே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படிப்பார்கள், படித்து ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே என்பது திருமணமா, என்பது வேலையா கேட்பார்கள். அதாவது வேலை இப்படி வருகிறது, எந்த வேலையை பார்க்கணும் கேட்பார்கள். மேற்கொண்டு படிக்க அதாவது வாய்ப்பு உண்டாகிறது, படித்து பெரிய பெரிய ஆட்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கடந்து போனவர்கள் அல்ல, சாட்சியாக இன்று வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலும் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். அதுபடினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர்களை நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும்.
பெற்றோர்கள் மாத்திரமல்ல, அவளை நடத்துகிற போதகர்களும் அப்படியே அவர்களும் ஒரு பெற்றோர்கள் ஆவிக்குரிய தகப்பன் மாறுதானே. ஆறுபடினால் ஆவிக்குரிய தகப்பன் தான் வேதம் சொல்லுகின்றது. சுவிசேஷத்தினால நான் உங்களை பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அந்த பொறுப்பு உண்டு. ஆறுபடினால அதாவது பெற்றோர்களும் நடத்துகிற போதகர்களும் அது நடந்து காட்டணும். இதுதான், இப்படி நடவுங்கள், பின்பற்றி வாருங்கள் என்று அப்போஸ்தலன் சொன்னார்களோ, என்னை பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னார். நான் பிதாவையும் கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் அல்லவா. நீங்கள் போங்கள், நீங்கள் இப்படி நடவுங்கள், நான் எப்படி இருக்கேன் என்று பார்க்காதீர்கள் சொல்வதல்ல. போதகரை பாராதே, போதகத்தை பார் என்று சொல்வது அல்ல. தேவனுக்கு மகிமை. அப்படினாலே போதகர் போதிக்கிறதும் போதனையின்படி நடந்து மற்றவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, சரீர பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டியது அவருடைய கடமை. அதில் தவறினால் தேவன் அவர்களிடத்தில் தான் கணக்கு கேட்பார் என்று வேதம் சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு மகிமை. அதாவது பிள்ளைகள் அது பரிசுத்தவானுடைய வீட்டில் பிறந்தாலும் சரி, பெரிய பட்டதாரி வீட்டில் பிறந்தாலும் சரி, பெரிய ஐஸ்வர்யானுடைய குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, அந்த பிள்ளையனுடைய நெஞ்சில என்ன இருக்குமா? பிள்ளையுடைய நெஞ்சில மதியினம் இருக்குமா? பிள்ளை வளர வளர வளர, பிறந்த பிறகு இன்னும் வளர வளர அந்த மதியினம் வளர்ந்து கொண்டே இருக்குமா? ஆனபடினால அப்படியே விட்டு விடுவதல்ல. அதில் முதலாவது சொல்லிவிட்டு, அதாவது பிள்ளை தானே போகட்டும் என்று விட்டால் அது வளர்ந்துடும். வளர்ந்த பிறகு அது சரி பண்ணுவது மிகவும் கஷ்டமான காரியம். ஆனபடினால பிள்ளை ஆக இருக்கும்போது அவர்களை நடக்க வேண்டிய வழியில் நடத்தணும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் நான் வாசிக்கும் போது இங்கே பக்தன் சொல்கிறார் பாருங்க, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஒரு ஆலோசனை. தேவனுக்கு மகிமை உண்டாக. பிள்ளைகளுக்கு தெரியாது, அது செய்ததே செய்துகிட்டு இருக்கோம், சொன்னாலும் திரும்ப அதை செய்யும். அதற்கு ஒரு எச்சரிப்பு. இது அம்மா அப்பாவுக்கு பிடிக்கவில்லை, இதை நாம் செய்கிறது தப்பு என்று உணரத்தக்கதாக தண்டனையின் பிரம்பு கையாட வேண்டும். அதாவது அன்பு என்கிற அடிப்படையில் இன்று சிலர் எண்ணுகின்றார்கள், கண்டிப்பு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, அதாவது தயாள குணம், தயாளமான வார்த்தைகள் சொல்லணும் என்று சொல்கிறார்கள். எப்போதும் அல்ல. அப்படியே சொல்லிக் கொண்டு போனால் பெற்றோர்களுடைய முதுகில் அவர்கள் ஜவாரி குதிரையாறி விடுவார்கள். கவனமாயிருங்கள். தேவனுக்கு மகிமை, அவர்களை கட்டு போவார்கள். அப்படி இல்லாதபடி நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பிள்ளைகளுடைய நெஞ்சில, எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அவர்கள் பிறக்கும் போது மதியினம் இருக்கும். ஆனபடினால அது வளர வளர புத்திமதி சொல்லணும், அவர்களுக்கு மாதிரி காட்டணும், எல்லாவற்றிலும் மாதிரி காட்டணும். திருப்பி அதாவது தண்டனையின் பிரம்பு என்று ஒன்று இருக்கிறது. அது ரொம்ப திடனற்று போகும்படியாக செய்கிற காரியம் அல்ல. அது அவர்களுக்கு புத்தி புகட்டக்கூடிய, அதாவது இது கெட்ட வழி, கெட்ட காரியம், இது செய்யக்கூடாது என்று அறியக்கூடிய அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும் வகையில் அந்த பிரம்பு கையாட வேண்டும். கையாடி அது அதாவது நோகவும் கூடாது, அவர்களுக்கு எச்சரிப்பும் கொடுக்க வேண்டும். அந்த பிரகாரம் தண்டனை பிரம்பு எடுத்தோடனே பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்த தவறு, வழியை விட்டுவிட்டோம் என்று உணரத்தக்கதாக நாம் அவைகளை செய்ய வேண்டும். அதே ஞானிதான் சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க, பிள்ளையை தண்டியாமல் விடாதே. வாசங்க, பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். கிடையாது, சாக மாட்டான். அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாது, அவன் சாகவும் மாட்டான். பிள்ளையை தண்டியாமல் விட்டுறாத, கண் சாடையாக விட்டு விடாது, பார்த்தும் பாராமல் விட்டு விடாது, பார்க்கலாம் பின்னாலே பார்க்கலாம் என்று விட்டு விடாதே. அப்படினால பிள்ளை பருவத்தில் அவர்கள் இருக்கும்போது நடக்க வேண்டிய வழியிலே அவர்களுக்கு நடத்தணும். நற்போதனை கொடுக்கணும். நற்போதனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நாமும் சாட்சியாக இருக்கணும். ஆலயத்துக்கு வந்தாலும் போதகர்கள் போதிக்கிறார்களா, அந்த போதகர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றும் பிள்ளைகள், சாதாரண பிள்ளைகளை கவனிக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
சண்டைகளால் முதற்கொண்டு எல்லாவற்றிலும் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். அங்கே கற்றுக் கொடுக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்குள்ளே ஐக்கியம் உண்டா என்றெல்லாம் பார்க்கிறார்கள். பாருங்கள், அன்னாளுக்கு குழந்தைகள் நீண்ட நாட்களாக இல்லை. அவள் எருசலேம் பண்டிகைக்கு தேவாலயத்துக்கு போயிருக்கும் போது அவள் தீர்மானம் பண்ணினாள், என்னுடைய பிரச்சனைகளை மனிதனிடத்தில் சொல்ல மாட்டேன், பிள்ளை கொடுப்பது கர்த்தர், தேவனுக்கு மகிமை, அந்த சுதந்திரத்தை தருவது கர்த்தர், அவரிடத்தில் தான் நான் கேட்பேன் என்று அவர்கள் தேவாலயத்தில் போய் உதடு அசைய தியானத்தில் இருந்தார்கள். சத்தம் ஒன்று கேட்கவில்லை, உதடு மட்டும் அசைந்தது. தேவனிடத்தில் இருதயத்தை ஊற்றினார்கள், ஊற்றி கேட்டார்கள், எதுக்கு? குழந்தை வேண்டும் என்று. ஆண்டவர் அதை கொடுத்தார். அவருடைய மனதில் மாற்றம் உண்டாச்சா? இல்லை. கேட்ட பிரகாரம் ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். சிலருக்கு அப்படி இல்லை, அதாவது உருவான உடனே, பிறந்த உடனே, அதாவது மனதில் சிறிது, அதாவது சலனம், சேஞ்சிங், அதாவது எதிர்பார்ப்பு, திட்டங்கள், இவைகளெல்லாம் உண்டாகிவிடும். அதனால அதில் மட்டுப்பட்டு போகிறது என்று நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அன்னாளுக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கொடுத்து அவன் பிறந்தான். பிறந்து அவள் தீர்மானம் பண்ணினாள். அதுக்கப்புறம் இடையில கோயிலுக்கு போகல. அவள் சொன்னால், பிள்ளைக்கு பால் பிறந்த பிறகு அவனோடு நான் தேவனிடத்தில் பண்ணிக்கொண்ட பொருத்தனையை நிறைவேற்ற தேவாலயத்துக்கு செல்வேன் என்று சொன்னாள். அப்படியே செய்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் பார்க்கலாம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தருக்கு சேவகனாக மாறிவிட்டான். இந்த அம்மா தன்னுடைய பிள்ளையை எங்கே வழி நடத்தினார்கள்? தேவாலயத்துக்கு நேராக. எங்கே வழி நடத்தினார்கள்? தேவாலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியனிடத்தில் வழி நடத்தினார்கள். அங்கே தான் கொண்டு ஒப்படைத்தார்கள். பால் மறந்தவுடனே பிள்ளை கொண்டு கோயிலில் விட்டா அந்த ஆசாரியன் தான் அந்த பிள்ளை எப்படி வளர்த்திருப்பார்? அதாவது என்ன தெரியாதுக்கு எத்தனை வயசு இருந்துடும்? 3 வயசு கூட இருக்குமா என்று நான் சிந்தித்து பார்க்கும்போது அவள் பொருத்தனை அவ்வளவு வேகமாக நிறைவேற்றினார்கள். அவர் அங்கே வளர்ந்து ஒரு பெரிய தீர்க்கனாக மாறிவிட்டார் என்று திருவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை சுதிக்கிறீர்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளை எங்கே நடத்துகிறீர்கள்? ஜீவபாதிலே, நித்திய வழியிலே நடத்துங்கள். உங்கள் பிள்ளைகளை செம்மையான வழியிலே நடத்துங்கள். மனவா கேட்டது போல கேளுங்கள். உங்களுடைய ஜெபத்தில், ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த சுதந்திரத்தை எப்படி வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும், எப்படி நடத்தணும் என்று கேளுங்கள். கேட்டு அப்படி செய்யுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிற காரியம், பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய, நடத்த வேண்டிய வழி நடத்திவிட்டால் தேசத்தில் பெரும் மாறுதல்கள் ஏற்பட்டுவிடும். பெரும் மாறுதல்கள் ஏற்பட்டுவிடும். பிள்ளைகளை அப்படி வளர்த்து விட்டு விட்டால் நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அமைதி, எவ்வளவு பெரிய சமாதானம். அப்படியே திருச்சபை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வளர்த்து விட்டால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது தேசத்திற்கு நன்மையாக இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, இந்த நல்லவிளைக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்து ஜீவ வார்த்தைகளை எடுத்துரைக்க கிருபை செய்கிற ஆண்டவரே, இது அநேக மக்கள் அநேகமாயிரங்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்காக கேட்பார்கள். அதற்காக மக்கள் நன்றி. ஆதிவனே ஸ்தோத்திரம். ஆவிக்கிறத கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யட்டும். செய்ய முடியாத கிருபையை கொடும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் தலைத்தோம். 128ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது போல அப்படிப்பட்ட குடும்பங்கள் எழும்பட்டும் ஐயா. அப்படிப்பட்ட குடும்பங்கள் எழும்பட்டும். அங்கே பரலோகமாக அது மாறட்டும், சமாதானமாக மாறட்டும். மனைவி மகாக்கத்தாவை கணவனுக்கு ஆறுதல் உடையவளாய் திராட்சை குறைகள் கொடுக்கிற செடியை கொடியாக மாறட்டும். பிள்ளைகள் பந்திசூரில் ஒலிவமர கன்றுகளைப் போல மாறட்டும். அப்படிப்பட்ட குடும்பங்களை நீர் எழுப்பும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை எழுப்பும். வழிகாட்டுகிற கர்த்தாவே சொல்கிற பெற்றோர்களை எழுப்பும். ஆமென். கர்த்தாவே, சபைகளில் அப்படிப்பட்ட போதகர்களை எழுப்பும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கேட்ட அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் மிகுந்த பலனை கொடுக்கட்டும். கிருபையாயிரம் ஏற்றுக்கொள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.